வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸில் பிரிக்ஸோட டாப்பிக்கில் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா க்ளே ப்ரிப்பரேஷன், செகண்ட் ஸ்டேஜ் பிரிக்ஸை மோல்ட் பண்ணுறது, தேர்ட் ஸ்டேஜ் பிரிக்ஸ் ட்ரை பண்ணுறது, ஃபோர்த் ஸ்டேஜ் பிரிக்கை பர்ன் பண்ணுறது. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் க்ளேயும் அதுக்கப்புறம் மோல்டிங் ஆஃப் பிரிக்ஸும் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பிரிக்ஸை எப்படி ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸில் தேர்ட் ஸ்டேஜான ட்ரையிங் ஆஃப் பிரிக்ஸ் தான் பார்க்குறோம். இந்த ட்ரையிங், ஸோ இப்போ நம்ம மோல்ட், அதாவது இந்த பிரிக்கை ப்ரிப்பேர் பண்ணி மோல்ட் பண்ணியாச்சு. இந்த மோல்டில் நம்ம பிரிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த பிரிக்ஸில் நேச்சுரலாகவே என்னென்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 7 to 30% மாய்ஸ்சர் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டைப் ஆஃப், அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய பிரிக்ஸாக என்ன சொல்கிறோன்னா க்ரீன் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த க்ரீன் பிரிக்ஸை நம்ம ட்ரை பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் பர்ன் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த பிரிக்ஸை கிராக் பண்ணோம், அதே மாதிரி டிஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் பிரிக்ஸில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜான பிரிக்கை கொண்டு போய் பர்னிங் ப்ராசஸ்க்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இந்த பிரிக்ஸில் ஷ்ரிங்கேஜ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபியூயல் நிறையா சேவ் பண்ணலாம். எதனால் ஃபியூயல் நிறையா சேவ் பண்ணலான்னா, இப்போ க்ரீன் பிரிக்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அந்த பிரிக்கை நம்ம கொண்டு போய் பர்னிங் ப்ராசஸில் பண்ணோன்னா அது கண்டிப்பாக ஃபியூயல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரிக்கை போய் பர்னிங் ப்ராசஸ்க்கு அனுப்பினோன்னா கண்டிப்பாக ஃபியூயல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபியூயல் கன்சம்ஷனுக்காகவும் கிராக்கிங், டிஸ்டார்ஷன், ஷ்ரிங்கேஜ் இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபெக்ட்டும் இந்த பிரிக்ஸில் அக்கர் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காகவும் தான் என்னென்னா நம்ம இந்த ட்ரையிங் ப்ராசஸ் இந்த மோல்டட் பிரிக்ஸில் கண்டக்ட் பண்ணுறோம். எப்போ வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இந்த க்ரீன் பிரிக்ஸில் 3% வரைக்கும் ரெடியூஸ் ஆகணும். ஸோ 3% வரைக்கும் இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த பிரிக்கை நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு, பர்னிங் ப்ராசஸ்க்கு அனுப்பலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த ட்ரையிங்கில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணணும். இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 3 to 4 days வரைக்கும் அந்த டைம் பீரியட் எடுத்துக்கிறாங்க. அந்த 3 to 4 daysக்குள்ளே 7 to 30% இருந்த அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் 3% ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படி அந்த 3% வந்துருச்சுன்னா அந்த பிரிக்ஸை பர்னிங் ப்ராசஸ்க்கு அனுப்பலாம். ஸோ இதான் ட்ரையிங்கோட முக்கியமான ரீசன்ஸ். இந்த ட்ரையிங் ஆஃப் பிரிக்ஸை என்னென்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று நேச்சுரல் ட்ரையிங், செகண்ட் ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங். ஸோ நேச்சுரல் ட்ரையிங் அப்படின்ற நேம்லேயே நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக ஏர் மூலமாகவும் சன் மூலமாகவும் தான் ட்ரை பண்ண போகிறாங்க இந்த நேச்சுரல் ட்ரையிங்கில். ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கில் என்னென்னா மிஷின், அந்த ட்ரையர்ஸ் இருக்கும், அந்த ட்ரையர்ஸ் மூலமாக தான் இந்த க்ரீன் பிரிக்ஸை ட்ரை பண்ண போகிறாங்க. இதான் ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்க்கும் நேச்சுரல் ட்ரையிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் ட்ரையிங். இந்த நேச்சுரல் ட்ரையிங்கோட இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹேக் ட்ரையிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நேச்சுரல் ட்ரையிங்கில் எப்படி பிரிக்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நேச்சுரல் ட்ரையிங்கில் இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைஸ் பண்ணி வச்சுட்டு அதில் தான் என்னென்னா இந்த பிரிக்ஸை ஃபுல்லாக ரோஸாக அசம்பிள் பண்ணி வச்சுருவாங்க. ஏர் மூலமாகவும் சன் மூலமாகவும் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் ட்ரையிங் ஆர் ஹேக் ட்ரையிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரையிங்கில் கிடைக்கக்கூடிய பிரிக்ஸ் என்னென்னா ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் மட்டும்தான் யூஸாக இருக்கும். இந்த பிரிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நேச்சுரல் ட்ரையிங். ஸோ நேச்சுரல் ட்ரையிங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஹேக் ட்ரையிங் சொல்கிறாங்க. இந்த ட்ரையிங் ப்ராசஸில் இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரைஸ் பண்ண அந்த கிரவுண்டு தான் என்ன சொல்கிறோன்னா ஹேக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரவுண்டில் தான் இந்த பிரிக்ஸை என்னென்னா ரோ வைஸாக ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ட்ரையிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா ஏர் மூலமாகவும் சன் மூலமாகவும் தான் இந்த ட்ரையிங் ப்ராசஸ் நடக்குது. இந்த ட்ரையிங் ப்ராசஸில் கிடைக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த நேச்சுரல் ட்ரையிங்கில் கிடைக்கக்கூடிய பிரிக்ஸை நம்ம ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் ட்ரையிங் ப்ராசஸோட ஃபஸ்ட்டு டைப்பான நேச்சுரல் ட்ரையிங். இப்போ செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங். இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கில் என்னென்னா சன்லேயோ இல்லை ஏர் மூலமாக பிரிக்ஸை ட்ரை பண்ண மாட்டாங்க.
அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் வந்து எப்போ சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தோன்னா லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்கு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் வந்து சூட்டபுளாக வந்திருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கை வந்து என்னென்னா ஃபர்தராக 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹாட் ஃப்ளோர் ட்ரையர்ஸ், செகண்ட் டனல் ட்ரையர்ஸ். இந்த டனல் ட்ரையர்ஸ் தான் வந்து என்னென்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக வந்திருக்கும் வென் கம்பேர்ட் டு ஹாட் ஃப்ளோர் ட்ரையர்ஸ். அதே மாதிரி இந்த ட்ரையர்ஸ், அதாவது டனல் ட்ரையர்ஸாக இருக்கட்டும், ஹாட் ஃப்ளோர் ட்ரையர்ஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டு ட்ரையர்ஸுமே வந்து ஒன்று பீரியடிக்காக வந்திருக்கும், இல்லை கண்டினியூஸாக வந்து ட்ரை ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பீரியட் அதாவது ஒரு சம்மர் சீசனில் இவ்வளோ 6 மந்த்ஸ்க்கு இவ்வளோ பீரியடில் வந்து ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த 6 மந்த்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சில ட்ரையர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து ட்ரையிங் ப்ராசஸ் வந்து நடக்கிற மாதிரி அந்த சில டைப்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த டனல் ட்ரையர்ஸு ஹாட் ஃப்ளோர் ட்ரையர்ஸ் ரெண்டுமே வந்து பீரியடிக்கலாகவும் இருக்கும், கண்டினியூஸாகவும் வந்து ட்ரையிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரையர்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சு இந்த பிரிக்ஸை வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 120 டிகிரி செல்சியஸில் வச்சு தான் வந்து என்னென்னா இந்த பிரிக்ஸை வந்து ட்ரையிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் வந்து ஒரு ரூமில் இந்த மாதிரி தான் வந்து ட்ரையிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 120 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் வந்து டெம்பரேச்சர் வந்து வச்சு இந்த பிரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிரிக்ஸில் வந்து என்னென்னா இந்த ஸ்டாக்கில் வந்து இந்த பிரிக்கை வந்து அரேஞ்ச் பண்ணும்போது அதில் வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து ஸ்பேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இருக்கணும். இந்த ஸ்பேஸ் வந்து எதுக்காக வந்து வச்சு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் அந்த பிரிக்ஸில் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்து ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் பிரிக்ஸில் எந்த டிஃபெக்ட்ஸும் வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்திருக்கும். சப்போஸ் ஏர் வென்டிலேஷனே வந்து இல்லாமல் இந்த பிரிக்ஸை வந்து க்ளோஸராக வச்சுருந்தாங்கன்னா டிஃபெக்ட்ஸ் வந்து அக்கர் ஆகும். அந்த மாதிரி எந்த டிஃபெக்ட்ஸும் வந்து அக்கர் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சு இந்த பிரிக்ஸை வந்து இந்த ஸ்டாக்கில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனால இந்த பிரிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட்ஸாகவும் வந்திருக்கும். இதான் வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங். இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கிறது வந்து என்னென்னா எந்த ஒரு ஏர் மூலமாகவோ சன் மூலமாகவோ இந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இது அதே மாதிரி இந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து எப்போ வந்து சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தோன்னா லார்ஜ் ஸ்கேல் பர்பஸில் இந்த பிரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னா அந்த மாதிரி இடத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங் வந்து சூட்டபுளாக வந்திருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கில் வந்து என்னென்னா மிஷின்ஸ், அதாவது ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த க்ரீன் பிரிக்ஸை வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங்கை 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஹாட் ஃப்ளோர் ட்ரையர்ஸ், இன்னொன்று வந்து டனல் ட்ரையர்ஸ். இந்த டனல் ட்ரையர்ஸ் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக வந்திருக்கும் வென் கம்பேர்ட் டு ஹாட் ஃப்ளோர் ட்ரையர்ஸ். அதே மாதிரி இந்த டனல் ட்ரையர்ஸ், ஹாட் ஃப்ளோர் ட்ரையர்ஸ் ரெண்டுமே வந்து பீரியடிக்கலாகவும் இருக்கும், கண்டினியூஸ் ஆப்ரேஷனாகவும் வந்துருக்கும். இந்த ட்ரையர்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 120 டிகிரி செல்சியஸ் கீழே தான் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பிரிக்ஸை வந்து என்னென்னா ஸ்டாக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ஃப்ரீ, அதாவது ஸ்பேஸ் வந்து இருக்கணும். அந்த பிரிக்ஸுக்கு நடுவில் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். அப்படி ஸ்பேஸ் இருந்தால் தான் அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து அந்த பிரிக்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஈவனாக வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து எந்த டிஃபெக்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்திருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ வென்டிலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இதான் வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்தது இந்த ட்ரையிங் ப்ராசஸ் பற்றி தான் வந்து பார்த்துருக்கோம். இந்த ட்ரையிங்கில் எப்போ வந்து பண்ணுறோன்னா இது வந்து 3rd ஸ்டேஜ். இந்த பிரிக்ஸை வந்து மோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பிரிக்ஸ் வந்து க்ரீன் பிரிக்ஸாக வந்திருக்கும். இந்த க்ரீன் பிரிக்ஸில் ட்ரையிங் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதில் 2 டைப், ஒன்று வந்து நேச்சுரல் ட்ரையிங், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரையிங். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம ட்ரையிங் ப்ராசஸ் பற்றி என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸோட ஃபைனல் ஸ்டேஜான பர்னிங் ஆஃப் பிரிக்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.